ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் மிக்க மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறோம்னா ருவாண்டா சம்பந்தமான இன்னொரு அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் மிக்க மகிழ்ச்சி. ஸோ இதுவும் ஒரு அப்டேட்டான ஒரு வீடியோ தான். அதாவது புதிதா இந்த சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ருவாண்டா பத்தின வீடியோ நீங்க பார்த்து இல்லைன்னு சொன்னா அதை போய் பாருங்க. அது மட்டும் இல்ல அதோட கண்டினியூஷன் ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இது பார்த்துட்டு அதை பார்த்தாலும் சரிதான், இதை பார்த்துட்டு அதை பாருங்க. அதோட வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா என்னுடைய சேனல்ல போய் பாருங்க. இது சம்பந்தமான வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி வீடியோக்கள் திடீர்னு தான் ஒரு காட்டும். அதுக்கப்புறம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா உங்களுக்கு அது காட்டாது. சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விடுங்க. அப்பதான் இந்த மாதிரியான வீடியோக்கள் வந்து உங்களுக்கு காட்டும். அது மட்டும் இல்ல இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல யூகேல யாராவது அகதிகளா இருந்தா இந்த லிங்கை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். சோ இது என்ன அப்டேட்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டு விதமான அப்டேட். அதாவது வந்து இப்ப அந்த கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, அதுக்கு என்ன சொல்யூஷன் என்று சொல்லித்தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். சோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ முதலாவது வந்து உங்களுக்கே தெரியும், ருவாண்டாக்கு வந்து நாடு கடத்துறது வந்து அந்த சட்டம் வந்து பாஸ் ஆயிட்டுது. அதாவது சொல்றது ருவாண்டா பில் சொல்லுவாங்க. ஸோ அந்த பில் வந்து பாஸ் ஆயிட்டுது. ஸோ இவருடைய கையெழுத்து மட்டும்தான் இருந்தது. யாரு நம்மளுடைய கிங் சார்ல்ஸோட கையெழுத்து மட்டும்தான் இருந்தது. ஸோ அதையும் பெற்றதா தான் கருத்துக்கள் தெரிவிக்கப்படுது. ஸோ இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா 2200 அகதிகளை வந்து அனுப்புறதுக்கான வேலைகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனுடைய லிஸ்ட் வந்து எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இனி வாரவங்க, அதாவது கிட்டத்தட்ட இந்த மீட்டிங்கள் அதாவது அப்பாயின்மெண்ட்ஸுக்கு வாரவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களையும் வந்து உடனடியாக டிடென்ஷன் பண்ணுமாறு, அதாவது கைது செய்து தடுத்து வைக்குமாறு, கைது இல்லாம தடுத்து வைக்குமாறு, அதாவது ஃபிளைட்ல அனுப்புறதுக்கு தடுத்து வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக கார்டியன் நியூஸ் பேப்பர் வந்து தகவல் தெரிவிச்சிருக்குது. ஸோ இதுல காட்டியிருக்கோம் இல்லையா, இந்த இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த லிங்க் வந்து உங்களுக்கு டவுட்டா இருந்தா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த லிங்கை பார்த்து நீங்களும் தெரிஞ்சு கொள்ளலாம். அதுலயும் ஆங்கிலத்தில் போட்டிருக்கு. ஸோ அதில் தமிழ் வர்ணனையும் நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் பார்த்து நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. ஸோ இந்த 2200 பேர் அவங்க அனுப்புறேன்னு சொல்றாங்க இல்லையா, இந்த 2200 பேர் எந்த ஆண்டுகளுக்கு பிறகு உள்ள அகதிகள்னு சொல்லி பார்த்தோம்னா 2022 ஆண்டுக்கு பிறகு உள்ள அகதிகளை தான் அனுப்புறதாக செய்தி வழியா இருக்குது. ஸோ 2022க்கு முன்னுக்கு அகதி அப்ளை பண்ணாங்களா இருந்தாலும் கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்காங்கனாலும் இப்ப பீதி அடைய தேவையில்லை, கரண்டா பீதி அடைய தேவையில்லை. ஸோ இனி அந்த பீரியடுக்கு பிறகு அதாவது 2024 வரைக்கும் யாராவது அப்படி அப்ளை பண்ணியிருந்தா நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாம உங்களை லோயரை கண்டாக்ட் பண்ணுங்க. லோயரை கண்டாக்ட் பண்ணி இதுக்கான ப்ரிவென்ஷனா என்ன செய்யலாம் என்று அவர்கிட்ட தெரிஞ்சு கொள்ளுங்க. ஸோ இதனால வந்து இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா யூகேல அந்த பில் பாஸ் பண்ணப்பட்டதுல வந்து நிறைய பேர் வந்து யூகேல இருந்து மூவ் ஆகி அயர்லாண்டுக்கு போறாங்க. அதாவது தரைமார்க்கம் மூலமாக அயர்லாண்டுக்கு போகலாம். ஸோ தரைமார்க்கம் மூலமாக அயர்லாண்டுக்கு போறாங்க என்றதுதான் இப்பத்த தகவலா இருக்குது. ஸோ எல்லாரும் வந்து இந்த பீதி அடைந்த பிறகு எப்படியும் இந்த நாட்டில் இருந்தா எப்படியும் பிரச்சனை வரும். ஸோ பிரச்சனை வர்றதுக்கு முக்கிய காரணம் இதுதான். ஸோ பெஸ்டா நம்ம எஸ்கேப் ஆகும்னு சொல்லி அந்த நாடுகளுக்கு போறதா வந்து தகவல் தெரிஞ்சிருக்குது. ஸோ உண்மையா இந்த பில் கொண்டு வரதுக்கு காரணம், அதாவது இந்த ருவாண்டா திட்டம் கொண்டு வரதுக்கு காரணம் வந்து பிரான்ஸ்ல இருந்து கப்பல் மூலமாகவும் சரிதான் தரைமார்க்கம் மூலமாகவும் வந்த மக்களை நிப்பாட்டுறதுக்கான ஒரு வழிமுறையை தான் இவங்க கையாளுறாங்க. ஸோ இது போன்ற விடயங்கள் வந்து ஆஸ்திரேலியாவும் சரிதான், நியூசிலாந்து சரிதான், இல்லாது கனடாவும் இப்படியான முறைகளை கொண்டு வந்தாலும் இவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா கொண்டு வராங்க யூகேல. ஸோ இதுதான் நிறைய நம் மக்களிடையே, தமிழ் மக்களிடையே ரொம்ப பீதியை கொண்டு வந்திருக்குது இந்த ஒரு விடயம். ஸோ இந்த திட்டம் வந்து 10 to 12 வாரங்களுக்கு பிறகு இதை செய்யறதுக்காக இந்த திட்டம் வந்து இப்ப விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக வந்து ரிஷி சுனக் வந்து அறிவித்துள்ளார். ஸோ ரிஷி சுனக் அறிவிச்சிருக்காருன்னா இப்ப 2 மாதம் இருக்குதுன்னு கொஞ்சம் கூட இருந்தவங்களுக்கு வந்து இப்ப கொஞ்சம் விரைவாக 1 மாதத்திலேயே நாடு கடத்துறதுக்கான திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக செய்தி ஊடகங்கள்ல வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ மக்களே கொஞ்சம் கவனமா இருங்க. இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு நீங்க பாருங்க. அகதிகள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சரிதான், அகதி கோரிக்கையாளர்கள் பார்த்துட்டு இருந்தாலும் சரிதான், ஒன்று நீங்க வந்து அயர்லாந்து அல்லது வேற எந்த இதுக்காக போக வேணும். அப்படி இல்லை வேற ஏதாவது சொல்யூஷனுக்காக உங்களுடைய லோயர்ஸ்ட்டை வந்து நீங்க கண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ ஏதாவது அப்டேட் வந்தா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ அதனால இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எல்லா அப்டேட்டும் உடனுக்குடனாக வந்து கொண்டிருக்கும். உங்களுக்கான அப்டேட் தான். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அந்த காவல்ல அடைக்கிறதுக்காக வந்து நான் சொன்னேன் இல்லையா,
அந்த அப்பாயின்மெண்ட்ஸுக்கு வாரவங்களை காவல் அடைக்கிறதுக்காக வந்து 2200 பேரை தங்க வைக்கிறதுக்கான ஒரு காவல் என்ன சொல்றது டிடென்ஷன் சென்டர்ஸ் எல்லாம் ரெடியா இருக்குதா சொல்லியும் ரிஷிக் சுனக் சொல்லியிருக்கார். ஸோ எல்லாத்துக்குமே கொஞ்சம் கவனமா இருங்கன்னு சொல்லி தான் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் அன்பே நாமல். See you on the video. Cheers மக்களே.